நம்மளோட தோட்டத்தில் பண்ண இன்றைக்கான அறுவடை. நம்மளோட கப்பச்செடியெலாம் நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. நமக்கு தோட்டத்தில் சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா பப்பாளி பழுத்து கிடக்கு. நாளைக்கு பறிக்கலாம் இதை. நைட்டு சரியான காற்றுங்க, மழை வேறு அடித்து நொறுக்கி அள்ளிருச்சு. வந்து பார்த்தா இருக்கிற எலுமிச்சம்பழமெல்லாம் சிதறி கிடக்கு. ரொம்ப நாளாச்சு. நம்ம கீழே விழுந்து கிடக்கிற எலுமிச்சம்பழம்லாம் பறிக்கலாம். காய்கறிக்கு ரெக்கை முளைச்சி பார்த்துருக்கீங்களா? இந்த காய்க்கு பேர் சிறகு அவரைங்க. சிறகு மாதிரி இருக்கும், அதனால தான் இதை சிறகு அவரைன்னு சொல்கிறாங்க. இது நாட்டு அவரையில் இதுவும் ஒரு ரகம். இந்த ரகம்லாம் இப்போ அழிஞ்சிட்டே வருது. கத்திரி செடியை 3 நாளாக பார்க்காம விட்டுட்டேன். பாருங்கள், கத்திரியெல்லாம் பழுத்து போச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை வந்து விதைக்கி விட்டுடலாம். வந்ததுக்கு 2-3 பிஞ்சு கத்திரி கிடக்கு, அதை மட்டும் நம்ம பறிச்சுக்கலாம். நமக்கு மொத்தம் பிஞ்சு கத்திரி 3, அதில் ஒரு பச்சை கத்திரி, 3 பழுத்த கத்திரி கிடச்சிருக்கு. பழுத்த கத்திரி வந்து விதைக்கி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இன்றைக்கான சின்ன அறுவடை நம்ம பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.